ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். I greet you all a very blessed, happy New Year 2026 in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே By the immense grace of God, அக்கினி வார்த்தையை சில வருடங்கள் ரெகுலராக கொடுத்து கொண்டிருந்தோம். we were able to broadcast the word of fire for certain years. ஆண்டவர் அந்த அக்கினி வார்த்தை மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். Through the word of fire program, many were blessed, many received the anointing of God, many received the grace of God also. இடையிலே சில காலம் அந்த அக்கினி வார்த்தை போடுவதை விட்டுவிட்டோம். For a certain period of time, we stopped broadcasting the program, the word of fire. நான் சமீபத்திலே வியாதி படுக்கையிலே இருந்தேன். Recently, I was in the sick bed. அது வியாதி படுக்கை என்று சொல்ல முடியாது, மரண படுக்கை தான். It was not a sick bed, but it was a death bed. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலையும் உணர்வையும் கொடுத்தார். At that moment, the Holy Spirit gave an intuition in me திரும்பவும் இந்த அக்கினி வார்த்தையை தொடங்க வேண்டும் என்று. to start the word of fire program again. எனவே தான் மீண்டுமாக இன்றிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு நீங்கள் கண்டு கழிக்கும்படி இந்த அக்கினி வார்த்தையை நாங்கள் ஒளிபரப்ப திட்டமிட்டு இருக்கிறோம். Because of that, we are going to broadcast this program, word of fire, every Wednesday, 8:30 p.m. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. Let the Lord intervene with you. லேவியராகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது. Leviticus chapter 6 verse 13 says so. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். The fire should burn continually on the altar. அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. It should not go out. பலிபீடத்தின் மேல் On the altar, அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். the fire should burn continually. அந்த அக்கினி ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. It should not be quenched at all. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் பலிபீடம். God's children, you and we are the altar of God. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, The word of God says, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். you are the temple of God. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of God. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் பலிபீடம். When we say the temple of God, it means the altar. எனவே பலிபீடமாக்கிய எனக்குள்ளே எப்பொழுதும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். As I am the altar, the fire should burn continually. ஒரு பொழுதும் அந்த அக்கினி அவிந்து போகக்கூடாது. The fire should not quench at all. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நமக்குள்ளே 24 மணி நேரமும் தங்கி இருக்க வேண்டும், கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். The Lord God, Jesus says, be continually with us 24 hours and He should burn in us. யோவான் 14:16 In John chapter 14 verse 16 says, இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் சொன்னார், Jesus says, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியை உங்களுக்கு தந்தருவேன். I will give you another helper to be with you forever. எப்பொழுதும் என்றென்றைக்கும் To be with you forever. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். The Holy Spirit should stay in us. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். The Holy Spirit should continually burn in us. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா? is the Holy Spirit is staying in you? அதுதான் மிகவும் முக்கியம். That is the most important thing. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். For the Holy Spirit to stay in us, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழிக்கப்பட வேண்டும். for the Holy Spirit to stay in us, the sins that are against the Holy Spirit should be destroyed from us. இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said மத்தேயு 12:31-32 in Matthew chapter 12 verse 31 and 32, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், every sin and blasphemy will be forgiven. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ
மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதே இல்லை. But blasphemy against the Holy Spirit will not be forgiven. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். The word that is spoken against the Son of Man will be forgiven. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது. But whoever speaks against the Holy Spirit will not be forgiven either in this age or in the age to come. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, My dear beloved people of God, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், if you speak against the Holy Spirit, உங்களுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. for you the sins will not be forgiven. வேத புத்தகத்திலே In the Bible, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். we are going to meditate upon the sins that are against the Holy Spirit. முதலாவதாக First, பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் இருப்பது. not listening to the Holy Spirit is the first sin. நெகேமியா 9வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, Nehemiah chapter 9 verse 30 says, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் அநேக வருஷமாக பொறுமையாயிருந்தார். உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேச ஜனங்களின் கையில் அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். Yet you are patient with them for many years and admonish them and warn them by your Spirit through your prophets. Still they would not listen. Therefore you gave them into the hand of the people of the lands. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved people of God, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு to the voice of the Holy Spirit, நாம் செவி கொடுக்காவிட்டால் if you do not obey, அந்நிய ஜனங்கள் கையிலே ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்பார். the Lord shall give us into the hands of the people of the land. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலே, எகிப்தியர் கையிலே, மோவாபியர் கையிலே, மீதியானியர் கையிலே, அமலேக்கியர் கையிலே, அம்மோனியர் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். The Lord gave up the people of Israelites into the hands of Philistines, Egyptians, Moabites, Midianites, Amalekites and the Ammonites. காரணம் என்னவென்றால், Why? ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. They didn't obey to the voice of the Holy Spirit. முதலாவது பெரிய பாவம் The first great sin is ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருப்பது. not obeying to the voice of the Holy Spirit. லேவியராகமம் 26 14 28 வரையில் வாசிப்பீர்களானால், When you read from Leviticus chapter 26 verse 14 to 28, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் என்று ஒரு 17 காரியங்களை ஆண்டவர் குறிப்பிட்டுள்ளார். but if you do not obey me and do not do all these commandments, if instead you reject my statutes and if your soul rejects my ordinances, so that you will not do all my commandments and in this way break my covenant, then I in turn will do this to you. The 17 காரியங்களை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். The Lord gives here 17 things that he will do against you. கண்களை பூத்து போக பண்ணுவார். He will waste away the eyes, இருதயத்தை துயரத்துக்கு உட்படுத்துவார். cause the soul to languish also. திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவார். He will appoint over you sudden terror, consumption and fever. நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும். The seeds that you sow will be useless. உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். Your enemies will eat what you plant. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். I will set my face against you, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். so that you will be struck down before your enemies. உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். Those who hate you will rule over you. துரத்துவார் இல்லாதிருந்தும் நீங்கள் ஓடுவீர்கள். You will flee when no one is pursuing you. உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாய் உங்களை தண்டிப்பேன். I will punish you 7 times more for your sins. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து போடுவேன். I will break your pride in your power. உங்கள் வானத்தை இரும்பை போல மாற்றுவேன். I will make your sky like iron. உங்கள் பூமியை வெண்கலத்தை போல ஆக்குவேன்.
and your ground like bronze. மட்டுமல்லாமல் Not only that, நான் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடப்பேன். but act with hostility against you. நான் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன். I will also punish you 7 times more for your sins. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இவ்வளவு தண்டனைகளை ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காவிட்டால் கர்த்தர் வைத்திருக்கிறார். as a person, when he doesn't obey to the voice of God, then God has put these many punishments for him. என்னாகமம் 14, 22, 23 சொல்லுகிறது. Numbers chapter 14 verse 20 to 23 says, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். surely all the men who have seen my glory and my signs which I performed in Egypt and in the wilderness, yet have put me to the test these 10 times, have not listened to my voice, surely they shall not see the land which I swear unto their fathers, neither shall any of them that provoke me see it. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டார், When you do not obey to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்காவிட்டார், when you do not obey to the voice of the Holy Spirit, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்னார், the Lord said to the Israelites, கானான் தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது. you won't enter into the land of Canaan. நீங்களும் நானும் கூட You and me also. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பரம கானான் பரலோக ராஜ்யம். The Lord has kept us the eternal Canaan, the heaven for us. பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்காவிட்டார், When you do not obey to the voice of the Holy Spirit, அது மிகப்பெரிய ஒரு பாவம். that is a great sin. பரம கானான் ஆகிய பரலோகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க You முடியாது. can't enter into the eternal Canaan, the heaven. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் God's children, you and me, இந்த முதலாவது பெரிய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். we should get delivered from this first great sin. ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். We should listen, obey to the voice of the Lord God. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். We should obey to the voice of the Lord God. ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது உடனே அதற்கு செவி சாய்க்க வேண்டும். When the Holy Spirit speaks to us, we should obey immediately. சில வருடங்களுக்கு முன்பாக Some years back, நான் பாண்டிச்சேரியிலே ஒரு திருமண மண்டபத்திலே நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்தேன். I was preaching in a convention meeting arranged in a marriage hall in Pondicherry. அந்த கூட்டத்தின் முடிவிலே At the end of the meeting, அநேகர் என்னிடத்திலே ஓடி வந்து ஜெபித்து கொண்டார்கள். many came to me for prayers. அந்த கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. That meeting was a great blessing. கடைசியிலே At the last, ஒரு மனிதர், a man, மிகவும் அருமையான ஆடை அணிந்தவர், he wore a great dress. மிகவும் கண்ணியமான ஒரு மனிதர், He was a very decent man. அவர் என்னிடத்திலே வந்தார். He came to me, அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், he smiled and told me, ஐயா, உங்களுடைய செய்தி ரொம்ப பிரமாதம். your message is very great. டிஜிஎஸ் தினகரனையாவுடைய பாடல்களை நீங்கள் பாடினீர்கள், You are singing the songs of D.J. Dinakaran. மிகவும் பிரமாதம். It was very much beautiful. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் I was very happy. என்று மிகவும் பெருமையாக என்னை மெச்சி என்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். He was praising me for all these deeds. கடைசியில் சொன்னார், At last he said, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை. but one thing I didn't like. என்ன பிரதர்னு கேட்டேன். What is it? I asked him. நீங்க பரிசுத்த ஆவியின் அக்கினின்னு சொன்னீங்களே, He was saying the fire of the Holy Spirit. Fire of the Holy Spirit. அது மாத்திரம் எனக்கு பிடிக்கவில்லை. That one thing I didn't like it. நான் எவ்வளவோ பரிசுத்த ஆவியானவரை பற்றி எடுத்து கூறினேன். I spoke to him much about the Holy Spirit. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. But he didn't accept it. ஆனாலும் அவர் என்னிடத்திலே சொன்னார், But also he said to me, நீங்கள் இந்த பகுதியிலே எங்கே கூட்டம் நடந்தாலும் wherever you come for a meeting in this area, எனக்கு தெரியப்படுத்துங்கள். you tell to me. நான் அந்த கூட்டத்துக்கு வருவேன். I will come to the meeting. உங்க செய்தியை கேட்பேன். I will hear your message. உங்கள் பாடலை ரசிப்பேன். I will enjoy your songs. எனக்கு
இந்த பரிசுத்தாவியானவர் மாத்திரம் வேண்டாம் but I don't want this Holy Spirit at all. என்று சொன்னார். He said to me like that. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு 1 or 2 months later, மயிலாடுதுறையிலே ஒரு கூட்டத்திலே நான் செய்தி கொடுத்தேன். I was giving a message in Mailadurai, ஒரு சின்ன கிராமம், மயிலாடுதுறையிலிருந்து ஒரு சின்ன கிராமம், a certain village near to Mailadurai. ஒரு சின்ன சபை. It was a small church. அந்த கூட்டத்தை பற்றி இவருக்கு தகவல் கொடுத்தேன். I informed him about this meeting. நான் அந்த கூட்டத்திற்கு சென்ற பொழுது When I went to the meeting, இந்த மனிதனும் அங்கே வந்திருந்தார். this man also came there. பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருந்தார். He was sitting in the chair at the end of the church. அந்த சின்ன சபையினுடைய போதகர் That small church pastor, என்னிடத்திலே he said to me, ஐயா, இன்றைக்கு பரிசுத்தாவியானவரை பற்றியே நீங்க செய்தி கொடுக்கணும். you should preach about the Holy Spirit only. நான் இந்த மனிதனை பார்த்தேன். I saw him. இவருக்கு பரிசுத்தாவி பிடிக்காது. He doesn't like the Holy Spirit much. இவர் வெறும் செய்தி பாடலை விரும்புகிறார். He only likes the message and the songs. பட் அந்த போதகரோ But the pastor said to me, பரிசுத்த ஆவியை பற்றி பிரசங்கம் பண்ண you சொல்லுகிறார். preach of the Holy Spirit. நானும் ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து I obeyed to the pastor. அந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி முழுவதும் செய்தி கொடுத்தேன். I preached fully about the Holy Spirit அந்த மனிதன் in the meeting. That man, தலையை குனிந்து விட்டார். he just put his head down. அவருக்கு இந்த வார்த்தையிலே விருப்பமில்லை என்பதை அறிந்து கொண்டேன். I came to know that he is not much interested in this word. ஆனாலும் But also, முழுவதும் பரிசுத்த ஆவியை பற்றி செய்தி. but I preached fully about the Holy Spirit. பிறகு எல்லாரையும் எழுப்பி நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். I made everyone to stand up for the prayer. அவரும் எழுப்பி நின்றார். He also stood up. நான் அப்பொழுது சொன்னேன், I told at that moment, பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் அவரை வருந்தி அழையுங்கள், அவர் உங்களை நிரப்புவார். I told them, you just call upon the Holy Spirit, he shall surely fill you up. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், You obey to the voice of the Holy அவர் Spirit, உங்களை நிரப்புவார் he shall fill you. என்று நான் கர்த்தருடைய அறிவுரையை சொன்னேன். எல்லோரும் உற்சாகமாக கைகளை உயர்த்தி I gave such an advice at the meeting, and everyone lifted up their hands up கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். and prayed much with tears. நானும் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து I also went into the crowd ஒவ்வொருவருடைய தலையிலும் கை வைத்து கொண்டு வந்தேன். and kept my hands over each and every person. திடீரென்று Suddenly, யாரோ ஒருவர் என்னுடைய காலிலே வேகமாக வந்து முட்டினார். one person came very fast and hit my legs. யார் என்று கீழே குனிந்து பார்த்தேன். I just dropped down and saw who was that person. பரிசுத்த ஆவியை வெறுத்த அந்த மனிதன் தான். The one who hated the Holy Spirit, that person came and hit me in the leg. அன்றைக்கு அவர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். In that day, the Holy Spirit came heavily upon him. அவரை நிரப்பினார். He filled him. என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். What a miracle it is. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக, Now, today, he is a man of God filled with the Holy Spirit. தேவனுடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார். He is doing the ministry of God in full time. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, Yes, my dear beloved. அவர் அந்த சின்ன கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க ஆரம்பித்த உடனே In that small meeting, when he started to listen and obey to the voice of the Holy Spirit, ஆவியானவர் அவரை நிரப்பினார். the Holy Spirit filled him. நீங்களும் நானும் You and me, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது when we are filled with the Holy Spirit, உங்களுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. the fire will start to burn in you. உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி The fire that is burning in you, இந்த இந்திய தேச மக்களுக்குள்ளே புறப்பட்டு செல்லும். the fire shall go into the people of the land of India. உங்கள் குடும்பத்திற்குள்ளே புறப்பட்டு செல்லும். It shall go into your family members. உங்கள் திருச்சபைக்குள்ளே புறப்பட்டு செல்லும். It shall go into the church. யார் யாருடனெல்லாம் நீங்கள் பழகுகிறீர்களோ, Those who are related to you, யார் யாருடனெல்லாம் நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ, to those who are in relationship with you, எல்லார் மீதும் இந்த அக்கினியை கர்த்தர் இறக்குவார். and all over them, the Lord will put his fire upon them. உங்களுக்குள் இருக்கிற அக்கினி, The fire that is in you, உங்களுக்குள் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி. the fire that is burning in you. இயேசு சொன்னார், Jesus said, நான் இந்த பூமியின் மேல் என்னுடைய அக்கினியை போட வந்தேன். he said that I want to put my fire upon this earth. அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want the fire to burn now.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved people of God, இன்றைக்கும் today இந்த அக்கினி வார்த்தை this word of fire, உங்களுக்குள்ளே ஒரு 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 தெய்வீக அக்கினியை நிச்சயமாய் கொண்டு வரும். it shall surely bring God's fire into you. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். Let's all bow down for a word of prayer. எங்கள் அன்பின் ஆண்டவரே, My dear Lord God, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியே the fire of the Holy Spirit, இப்பொழுதே now இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் இறங்குவீராக. let the fire of the Holy Spirit come down upon each and every person who was heard. ஒவ்வொருவரையும் அக்கினியாய் மாற்றுவீராக. Lord, make everyone a fiery person. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினி The fire that is burning in you, இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரட்டும். let it bring a great revival in the nation, சபையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். a revival in the church, குடும்பத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். a revival in the family. தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். Let the kingdom of God be built upon this earth. பிசாசுடைய ராஜ்யம் இடிந்து நொறுங்கட்டும். Let the kingdom of Satan be demolished. மந்திர கட்டுகள், சூடிய கட்டுகள் எல்லாம் உடையட்டும். All the witchcraft powers, let be broken right now. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கர்த்தருடைய அக்கினி, In every house, let the fire burn. கர்த்தருடைய அக்கினி, Let the fire of God burn. கர்த்தருடைய அக்கினி Fire of God, பற்றி எரிவதாக. let it burn. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து தேசம் முழுவதும் பரவுவதாக. Let the fire spread from your people upon all the nation. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Let the name of the Lord God be lifted up. எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, In the name of Jesus. ஆமென். Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதன்கிழமை Every Wednesday, இரவு 8:30 மணிக்கு எங்களுடைய அக்கினி வார்த்தையில இணைந்து கொள்ளுங்கள். join with us in this word of fire, night 8:30 p.m. ஒவ்வொரு புதன்கிழமையும் Every Wednesday, இந்த அக்கினி வார்த்தை முழுவதும் பரிசுத்த ஆவியை பற்றியே இருக்கும். this word of fire will be fully about the Holy Spirit. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பற்றியும் இருக்கும். Not only that, it will be also about the gifts of the Holy Spirit. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You shall surely be blessed. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.